கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க. நீர் பேசுகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் அதில் 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்படுறது, ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது, அதை துவங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? வேகமாக செய்வோம். ஆனால் அது நாளாக என்ன பண்ணுவோம்? அது அப்படியே தொய்ந்து போய் அப்படியே சோர்வு, பலவீனம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஆனால் வேதத்தை சொல்வது, நீங்கள் ஆவியிலே தொடங்கி மாமிசத்தில் முடிக்க போகிறீங்களா? உற்சாகமாக எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நாளாக என்ன பண்ணோம்? அப்படியே தொய்ந்து. ஆனால் அப்படி இல்லை. நம்ம எப்படி துவக்கிறோமோ, ஆனால் முடிவு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை, நம்ம எங்கே பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், நம்ம எப்போ நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம், மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு என்ன பண்ணும்? அவன் வரும். ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிபம், முதியோர், அப்படி என்ன பண்ணும்? அப்படியே ஒவ்வொரு பருவங்களை ஒரு காலகட்டம் என்ன பண்ணும்? கடைசி முடிவில் நம்ம எங்கே போகிறோம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, 2 இடம் இருக்கிறது. பரலோகம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது. அந்த பரலோகத்துக்கு அந்த முடிவில் நம்ம போகணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் முதலாக மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய சாபங்கள், வழியாய் வந்த சாபங்கள். ஏன்னா அண்ட சராசரங்களையும் நம்ம சிருஷ்டித்த கர்த்தர் பார்த்தீங்கன்னா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி, அதில் மனுஷனை என்ன உண்டாக்கி தன்னை துதிக்கும்படி அவர் என்ன பண்ணார்? இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி, இவர்கள் என் துதிகளை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள முடிவில் என்ன பண்ணணும்? நம்ம போகணும். எப்படி தான் வாழ்ந்தாலும் கடைசியில் ஒரு இன்றுக்கு என்ன பண்ணணும்? நம்ம போய் தான் ஆகணும். நியாயத்தீர்ப்புன்னு வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்பினார். நான் அவனை நேசிக்கிறேன், என்னுடைய பக்கமாக என்ன பண்ணுவேன்? உன் வாழ்க்கை என்னிடத்தில் கொடு, நான் அவனை என்ன பண்ணுவேன்? சரியாக அவனை நடத்துவேன். தான் நானே வழியாக இருக்கிறேன், உன்னை என்ன பண்ணுவேன்? சரியான நேரத்தில் சரியான வழியில் உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நம்ம துவங்குகிறோம், நம்மளுடைய வாழ்க்கை துவங்கப்படுகிறது. நீங்கள் துவங்கிட்டு இருக்கிறோம், நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் எந்தெந்த காரியம் துவங்கினாலும் அதை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முன்வைத்து ஓடும் பொழுது, இதில் நம்ம மோசைன்ற ஒரு தேவ மனிதன் வேளாகமத்தில் இருக்கிறான். அவன் பயணத்தை துவங்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சமான ஜனங்களை எகிப்தில் அடிமை இறந்து வெளியே போகும் பொழுது, கானானுக்கு அவன் போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் முன்னாடி போங்க, ஆண்டவரே நீங்கள் முன்னாடி போனால் தான் என்ன பண்ணுவோம்? நாங்கள் கூட வருவோம், இல்லைனா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இங்கே ஜெபம் பண்ணி கேட்குறான். ஆண்டவர் சொல்வார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. அந்த துவக்கத்தில் ஆண்டவராக இயேசுவை முன்பாக அனுப்பி அந்த 7 லட்சம் ஜனங்கள், அப்படியே எத்தனை ஜனங்கள் போகிறாங்க வனாந்தரத்தில் பாருங்கள். 40 வருடங்கள் பாருங்கள் அவங்கள ஆண்டவர் போஷித்தார் என்று வனாந்தரத்தில் பாருங்கள். அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு தண்ணி எங்கேருந்து கொடுக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் கண்மலையை திறந்தார். இந்த நாளில் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பயணம் பண்ணுகிறதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாரா? அவரோடு நீங்கள் பயணிக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ளே வாழ்கிற இயேசு பெரியவர். இயேசு கிறிஸ்து அதாவது கிறிஸ்துவத்திற்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, எல்லாருக்குமாகவே அவர் என்ன பண்ணார்? மரித்தார். எல்லாருக்கும் அவர் கடவுளாக இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்வதுனா முதலாக நம்மளுக்கு அன்பு வருது, சமாதானம் வருது. நம்ம நித்தியத்துக்கு நேராக, நித்திய ஜீவனுக்கு நேராக என்ன பண்ணுறோம்? நாம் பயணம் பண்ணுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அது அப்படி கீழே பார்த்தீங்கன்னா அது 8:8 போட்டுங்க. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். இந்த காரியத்தை சிந்திங்க. ஏன்னா அந்த வேதத்தினுடைய இந்த அதிசயங்கள்லாம், அந்த அற்புதத்தெலாம் நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி கீழே போட்டிருக்கு பாருங்க, உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே. நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கோவப்பட்டுருவோம். ஆனால் அப்படி இல்லை. மூடனுடைய கோபம் நெஞ்சில் குடிகொள்ளுமா. அதை போட்டிருக்கு பாருங்கள், உன் மனதில் சீக்கிரம் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி கோபத்தோடு கூட நம்ம எந்த காரியம் செய்யாதபடிக்கு பொறுமையாக இருந்து, பொறுமையுள்ளவன் உத்தமன் எழுதப்பட்டிருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தாய் துவங்கி இருக்கிறீங்க. இந்த நாளில் துவக்கிறீங்க. இந்த நாள் பொழுதும் தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளணும். நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலங்களில், பயணிக்கிற இடத்துல, எல்லா இடங்களிலும்
கர்த்தருடைய பிரசன்னமானது உங்களை நிச்சயமாய் நிரப்பும். எங்களை எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு துவக்கத்தை செய்யும் பொழுது அந்த முடிக்கிறத ரொம்ப முக்கியமான என்று நம்ம எங்கே போகிறோம். ஆமே, அந்த நிச்சயத்தோடு கூட என்ன பண்ண அப்படி நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் ஆண்டு கொடுத்த சுதந்திரத்தை, ஆண்டோட ஆசுவத்தை முடிவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த காரியத்தை துவங்கி இருக்கிறாங்க அப்பா, ஒரு வேலையில் ஆண்டவரே, ஒரு வேலை ஆண்டவரே சோத்திரம் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி தான் அவங்க புதுசாக சேர்ந்திருந்தாலும், ஒருவேளை ஸ்கூலில் சேர்ந்திருந்தாலும் ஆண்டவரே, ஒரு பணியில் அவங்க சேர்ந்திருந்தாலும் ஆண்டவரே, ஒரு காரியத்தை துவங்கி எப்படி தான் நடத்தப்படுது, ஆனால் கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே நல்ல பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான். முடிவிலே அது விளங்கும், தாமதிக்காது, அது பொய் சொல்லாது, அது காத்திரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பக்கமாய் பிள்ளைகள் இருந்து அன்பை இவர்கள் ருசிக்கட்டும் அப்பா. உங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. இந்த பரலோக மேன்மையும் இவர்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதே அப்பா. நம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. செய்தியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா, அந்த முடிவை சரியாக நிச்சயமாக முடி உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்க. அற்புதங்களை செய்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.